கார்த்தி, நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டேன்னு சொன்ன, ஏன்பா முகத்துல ஒரு வாட்டம் தெரியுது? ஐயோ, கிளவி கரெக்டா கேக்குது. பாட்டி அவரு நல்லதானே இருக்காரு. ஜோதி, கார்த்திக் கிட்ட கேள்வி கேட்டா நீ பதில் சொல்ற? இல்ல. சரி சரி போங்க. சொல்லுங்க. அப்படியா? கூப்பிடுறேன். ஏய் கார்த்திக் சார், என்னோட ரூம்ல அந்த மேல் ஷெல்ஃப்ல தாமோதரன் ஒரு ஃபைல் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. இதோ மான் மாதிரி போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். டேய், என்னடா மான் மாதிரி வரேன்னு சொல்லிட்டு ஆமா மாதிரி போற? ஐயோ, என்னத்த சொல்ல சார். வரும்போது தானே சார் மான் மாதிரி வர்றேன்னு. டேய் கார்த்திக், நீயும் வர வர ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டடா. இதோ இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன் சார். சரி, போ 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 போ. பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படியே. இதோ இப்ப ஃபைலோட வர்றேன் சார். இவ்வளோ நாள் நல்லா இருக்கும் போதெல்லாம் ஃபைல் எல்லாம் டேபிள் மேலேயே வச்சிருப்பாப்புல. இந்த மாதிரி எனக்கு காயம்படும் போது தான் நல்லா மேலே மாடி மேலே தூக்கி வைப்பாங்க ஃபைலை. அப்பா, என்ன பண்றீங்க? இந்த தாமோதரன் ஃபைல் இல்ல, அதை அங்க மேல வச்சிருக்காப்லையா, அதான் தேடி பார்த்து எடுத்துட்டு போனோம். இருங்க, டாக்டர் ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காருல்ல. இந்த மாதிரி நீங்க மேல ஏறி நின்னா போட்ட தையல் பிரிஞ்சிராது. அப்போ என் மேல அவ்வளவு அக்கறை இருந்ததுன்னா நீயே எடுத்துக்கூட. எல்லாம் என் நேரம். இந்த பக்கம் வாங்க. பாத்தே ஜோதி, மாமா சேர பிடிச்சுக்கிறேன். எங்க இருக்கு? அந்த கபோர்டுல, அதுல பாரு ஃபர்ஸ்ட். எந்த ஃபைல்? அது ஏதோ கேஸ் ஃபைலாம் பாரு. இதா? இது கிடையாது ஜோதி, அங்க வேற இது. அங்க தாமோதரன் பேர் எழுதி இருக்கும் பாரு. இது கிடையாதுமா, அங்க கேஸ் கட்டோட இருக்கும் பாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றத எங்க மேடம் பார்க்கணும். நான் வேணா உன்னை தூக்கட்டா? மேல பாக்குறியா? சரி சரி, நானே எடுக்கிறேன். படிச்ச புள்ள தானே நீ. தாமோதரன் பேர் எழுதி இருக்கும் பாரு. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. ஐயோ, இப்பதானே சொன்ன ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு. இப்ப எதுக்கு படுத்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஜோதி, நீ தான் என் மேல படுத்துட்டு இருக்க, தெரியலையா? என்ன ஏன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? விடுங்க. பரவாயில்ல ஜோதி, இதுல என்ன இருக்கு? கையெடுங்க கையெடுங்க, சொல்றேன்ல. பாத்து. ஐயோ, என்ன நடக்குதுங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, அப்பா ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னாரு, அது எடுக்க ரொம்ப சிரமமா இருந்தது. ஜோதி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ இதோ இந்த சேர் இல்ல, இது வலிக்கு கீழே விழுந்துட்டோம். ஒன்னும் ஆகல, அவங்களுக்கு ஒன்னும் ஆகல, நான் தாங்கி பிடிச்சிட்டேன். ஜோதி, இப்படி வாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகலைங்க. அப்பாடா. ஜோதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அப்படி கொஞ்சம் வாங்கல. ஆமா, மேல விழுந்ததுல வலிக்கல? விழுந்தது நீ இல்ல, அதனால வலிக்கல.
நான் வயித்துல தச்சிருக்க கூடாது, வாயில தச்சிருக்கணும். ஓ. என்ன திவ்யா? நான் எதுக்கு உங்களை இங்க வர சொன்னேன்னு புரியலையா? என்ன புரியணும்? இனிமே நான் தான் கார்த்தியை பாத்துப்பேன், அவருக்கு எல்லாமே நான் தான் கவனிச்சுப்பேன்னு சொன்னேன். இதுல எல்லாம் தலையிடாதீங்கன்னு சொன்னனே, அப்ப கூட உங்களுக்கு புரியலையா? இல்ல, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் கார்த்திய லவ் பண்றேன். அதனாலதான் நீங்க கார்த்தி கூட நெருங்கி பழகாதீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க அவரு கூட தான் ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் அவரோட மனைவின்னு சும்மா தான் கழுத்து போட்டிருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. திவ்யா, நீ இப்போ என்னதான் சொல்ல வர? நீங்க எனக்கு உதவி பண்ணதுனால நான் எதுவுமே பதில் சொல்லாம இருக்கேன். ஆனா இதே மாதிரி இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன். அட திவ்யா, இப்ப நான் என்ன பண்ண? எதுக்கு நீங்க அவருக்கு உதவி பண்ற மாதிரி, அவர் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க? நான் நடிக்கிறேனா? திவ்யா, அது அப்படி. போதும் போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். இனிமே நான் உங்களை அவரு கூட பார்க்கவே கூடாது. அதை மீறி பார்த்தேன், அப்புறம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அட திவ்யா, நீ தேவையில்லாம வீணா கற்பனை பண்ணிட்டு இருக்க. நான் சொல்ல இல்ல, வேண்டாம். நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். இனிமே நான் உங்களை அவரு கூட பார்க்கவே கூடாது. திவ்யா, ஐயோ, இது என்ன புது பிரச்சனை? கார்த்தி, வாங்க இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. சொல்லுங்க. உங்களுக்கு இனிமே ஏதாச்சும் உதவி வேணும்னா நீங்க என்னதான் கூப்பிடணும். நீங்க என்ன மட்டும் தான் கூப்பிடணும். நீங்க என்ன முதலாளி பொண்ணுலாம் பார்க்காதீங்க கார்த்தி. ஃப்ரீயாவே பழகலாம். என்ன புரியுதா? அத்தாடி. சரிங்க. திரும்பவும் சொல்றேன், என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீங்க என்ன மட்டும் தான் கூப்பிடணும். ஜோதி எல்லாம் கூப்பிடாதீங்க. அப்புறம் அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். சரிங்க, நான் அப்படியே உங்களே கூப்பிடுறேன். அதான் இப்ப சொன்னல, ஃப்ரீயா பழகுங்கன்னு. இப்படி வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு. சரி திவ்யா, வா போனே சொல்றேன். அது ஐயோ, இது என்னடா புதுசா என்னமோ ஆரம்பிக்குது. பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட வேண்டியதானே? அது வயிற்றுல காயம் பட்டிருக்குல்ல, எப்படி சாப்பிடுறது? அதான் பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். வயிற்றுல தானே அடிபட்டிருக்கு, கையில என்ன வலி வேண்டி இருக்கு? எடுத்து சாப்பிடுங்க. என்ன ஜோதி, எதுவா இருந்தாலும் ஆபரேஷன் தானே. அது எப்படி நான் கையில எடுத்துட்டு அப்படி வாய்க்கு கொண்டு போய் சாப்பிட முடியும்? அப்புறம் சாப்பிட்ட இட்லி ஏதாவது தையல் பிரிஞ்சு வெளியில வந்துருச்சுன்னா, இது கூட தெரியாம நீ எப்படி வக்கீலுக்கு பிடிச்சியோ, இதுல ஊர்ல இருந்து வேற கிளம்பி வந்துட்ட. எதுக்கு எதை பேசுறீங்க? பின்ன கஷ்டப்படுவேன்னு கொஞ்சமாவது இறக்க இருக்கா உனக்கு? தேவையில்லாம என்னென்னமோ பேசாதீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? இவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு அக்கறையாக கேட்க முடியுதுல்ல, அதே மாதிரி சாப்பிட முடியலன்னு சொல்லும்போது நீ தானே ஊட்டி விடணும். ரியாக்ஷன் மாறுது. இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்க மேல இருக்கிற அக்கறையில வந்து பார்க்கல. ஏதோ அடிபட்டிருக்கே, பாவம் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு மனிதாபிமானத்துல தான் கேட்டேன்.
ஏதோ ஒன்று ஊட்டி விடு, இல்லைன்னா நான் பட்னியாக தான் கிடப்பேன். வந்து சேர்ந்துற பாரு உயிர் எடுக்கிறது. உட்காந்துக்கோ ஜோதி. ஷோ ஜோதி, உன் கைப்பட்ட உடனே இந்த இட்லியும் சட்னியும் நம்ம பால்கோவா மாதிரி டேஸ்டா இருக்கு. சரி சரி. சின்ன சின்னதா இவ்வளோ பெருசா ஊட்டி விட்டா சீக்கிரம் காலியாயிடும். ஜோதி, என்ன நடக்குதுங்க? அது நான் உங்களை அம்மா கூப்பிடுறாங்க, போங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க, நீங்க போங்க. இல்ல சாப்பாடு அத நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உங்களுக்கு தான் நான் இருக்கேல, எதுக்கு அவங்கள ஊட்டி விட சொல்றீங்க? நான் தான் சொன்னல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கன்னு. ஏன் கார்த்தி கேட்கவே மாட்டேங்கிறீங்க? இல்ல திவ்யா, பசிச்சது, அவங்க வேற அந்த நேரத்துக்கு வந்தாங்க, அதான். சரி, அப்ப சாப்பிடுங்க. வேணாம் 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 வேணாம், வயிறு ஃபுல்லாயிடுச்சு. டாக்டர் 1/2 இட்லிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காரு. எனக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்ல. ஐயோ திவ்யா, உனக்கா சாப்பிடலாம், ஆனா தையல் பிரிஞ்சு இட்லி வெளியில வந்துருச்சுன்னா? சரி ஓகே, நான் உங்களை கம்பல் பண்ணல. அடுத்த வாட்டி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க என்னதான் கூப்பிடணும், சரியா? சரி, நான் வரேன். ஐயோ, ஜோதி கையால ஒரு இட்லி சாப்பிட்றதுக்குள்ள எவ்வளோ அக்கப்போரு. பட்னி தான் இன்னைக்கு. திவ்யா, அம்மா ரூம்ல இருக்காங்கன்னு சொன்ன, அங்க இல்லையே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், வாங்க. ஷோ, இப்ப என்ன சொல்ல போறாளோ? திவ்யா, ஜோதி, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் சொல்றத மீறியும் நீங்க திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க கார்த்தியை கரெக்ட் பண்ண பாக்குறீங்களா? இதோ பாருங்க, அவர் ஏன் ஆளு உங்களுக்கு நல்லா புரியுதா இல்லையா? நீங்க அவரு கிட்ட கூட போக கூடாது. ஏய் திவ்யா, என்ன இது? இப்படிலாம் நீ பேசாத. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம தேவையில்லாம நீ மனசுல ஆசையை வளர்த்துக்காத சொல்லிட்டேன். இதோ பாருங்க ஜோதி, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல, நீங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. முதல்ல உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். அப்பதான் என்னோட லவ்வுக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்கும். ஆமா, அப்புறம் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. ஐயோ, இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஐயோ, கார்த்திகிட்ட எப்படி லவ் சொல்றது ஒண்ணுமே புரியலையே. எப்படியாவது சொல்லி ஆகணுமே அவர்கிட்ட. எப்படி சொல்லலாம்? எஸ், மொட்டை மாடிக்கு வர வச்சு சொல்லிடலாம். ஆனா அவர் எப்படி மொட்டை மாடிக்கு வர வைக்கிறது? எஸ், ஒரு லெட்டர் எழுதி போட்டு வர வச்சிடலாம். உங்களிடம் முக்கியமான விஷயம் தனிமையில் பேச வேண்டும். இன்று இரவு 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வரவும். எஸ். என்னத்த தேடுறப்பல இருந்தாலே. சார், என்ன சார், என்ன தேடுறீங்க? அது நான் இங்க ஒரு ஃபைலை வச்சேன், அது காணோம், அதை தான் தேடிட்டு இருக்கேன். சார், எனக்கு தெரியும் சார். அந்த ப்ளூ கலர்ல ஒரு ஃபைல் இருக்கும்ல, அதை தானே தேடுறீங்க? ஆமா.
அது எப்படி உனக்கு தெரியும்? சார் நான் தான் சார் உங்க டேபிள்ல இருந்து எடுத்து அந்த கபோர்ட்ல வச்சிருக்கேன். டேய், நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வச்ச எந்த ஃபைலுமே எடுத்து மாத்தி வைக்காதன்னு. இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே. போய் எடுத்துட்டு வா. இந்த எடுத்து தர்றேன் சார். சார் இந்த ஃபைல பாருங்க. நம்ம மேல வந்து பேப்பர் உள்ளது என்னவா இருக்கும்? உங்களிடம் முக்கியமான விஷயம் தனிமையில் பேச வேண்டும். இன்று இரவு 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வரவும்.